ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜென்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பூ மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்டாக இருக்கக்கூடிய இடியப்ப வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்கு வந்து 4 கிலோ பச்சரிசியும் 1/2 கிலோ புழுங்கரிசி நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா ஒரு 5-6 தடவைக்கு மேலே 10 தடவை கூட நல்லா களைஞ்சிக்கோங்க. நம்ம ரேசன் அரிசி தான் எடுத்துருக்கோம். களைஞ்சிட்டு அதை நல்ல தண்ணியில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நல்லா அது ஊறினதுக்கப்புறமா அதை வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெயிலில் வந்து ஒரு துணியை விரித்து இதை போட்டு காய வச்சுக்கோங்க. பாருங்கள், கையில் எடுக்கையில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். பாருங்கள், ஒட்டுது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அதை எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. அதை வந்து இப்போ மாவை பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். நல்லா கை பொறுக்கிற சூடு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு துணியில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறணும், கை பொறுக்கிற சூடு வரணும். ரொம்ப மாவோட கலர் வந்து மாறிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நல்லா ஆற விட்டு அதை சலித்து நம்ம எந்த பவுலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது எங்கள் 3 வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் 1.5 மாதத்துக்கு பிரச்சனை இருக்காது. காலையில் நேரத்தில் டக்குன்னு ஏதாவது செய்யணும்னு தோணும்போது இது எடுத்து டக்குன்னு செஞ்சுக்கிடலாம். இப்போ வந்து 1 கப்பு நான் வந்து மாவு எடுத்துக்கிற போகிறேன். நீங்கள் எந்த பவுல்லையோ எதுலேயோ அளக்குறீங்களோ அதில் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து அதில் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எண்ணெய் சேர்த்து தண்ணி வந்து லைட்டாக கொதித்து வரட்டும். நீங்கள் எந்த பவுல் எடுக்கிறீங்களோ அதில் 1.5 மடங்கு தண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் மாவு கொஞ்சம் தண்ணி அவ்வளோவா இழுக்கலை அப்படின்னு தெரிஞ்சுன்னா 1.25 கப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதை வந்து தண்ணி சூடானதுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே டக்குன்னு வந்து பாருங்கள், மாவு நல்லா திக்காகி வந்துடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அந்த சூடு ஆறி வரட்டும். சூடு ஆறினதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவு மட்டும் நீங்கள் அரைச்சி ரெடியாக அரைச்சிடுவீங்களே, டக்குன்னு தண்ணி கொதிக்க வச்சோமா மாவை போட்டோமா பிணைஞ்சமான்னு இருக்கலாம். நல்ல பூ மாதிரி அவ்வளோ சாஃப்டான இடியாப்பம் கிடைக்கும். இந்த மாவில் எல்லாமே செய்யலாம். கொழுக்கட்டை, புட்டு, நிறையா ரெசிபி செய்யலாம். நெக்ஸ்ட் வர வீடியோவில் ஒன்றா நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. இப்போ இடியாப்பம் புளியிற தட்டில் வந்து எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருங்க. நல்லா ஆவி பறக்க தண்ணி வரணும். இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு எந்த இடியாப்ப தட்டில் தான் புளியணும்னு இல்லைங்க, இட்லி சட்டியில் கூட இட்லி தட்டு இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் புளிஞ்சு வைக்கலாம். எது உங்கள்கிட்ட இருக்குமோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் அவ்வளோ வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட சூப்பராக வருங்க இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கையிலேயே ஒரு 3/4 பதம் மாவு வந்து வெந்திருக்கும். இட்லி சட்டியில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படி பூ மாதிரி இருக்கக்கூடிய இடியாப்பம் ரெடி ஆயிடும். சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இடியாப்பம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இடியாப்பம் வந்து எப்படி இருக்குன்னு என் மக வந்து இப்போ ரிவ்யூ கொடுக்க போகிறா. இதுக்கு வந்து தேங்காய் பால் நாங்கள் வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட எது இருக்கோ ஒரு முட்டை கறி வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு என் மக சொல்லுவா, கேளுங்க. சொல்லு. வாயில வச்சோடனே கறிட்டு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.